தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மேற்கு தாம்பரத்தில் வழக்கறிஞர் வீடுள்ள தெருவில் மேலும் 6 தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு வீட்டில் ஒரு துப்பாக்கி தோட்டா ஜன்னலை துளைத்துக் கொண்டு வந்த நிலையில் மேலும் 6 துப்பாக்கி தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கந்தன் இணைகிறார். வணக்கம் கந்தன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தற்போது தாம்பரத்தில் மேலும் ஒரு 6 குண்டுகள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று தினமே அந்த மாந்தோப்பு பகுதியில் இந்த வழக்கறிஞர் தியாகராஜர் வீட்டில் இருந்து ஒரு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் நேற்றைய வீட்டில் இருந்த போது அவர் ஜன்னலை உடைத்துக் கொண்டு முகப்பாக்கும் கண்ணாடி அந்த குண்டு துளைத்துள்ளது. அதிர்ச்சி அடைந்த அந்த குடும்பத்தினர் உடனடியாக தாம்பரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் தெரிய விரைந்து வந்த போலீசார் அந்த துப்பாக்கி குண்டை எடுத்து உடனடியாக விசாரணையை தொடங்கினர். அது மட்டும் இல்லாமல் தடயவியல் துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து அந்த குண்டு துளைத்த அந்த முகப்பாக்கம் கண்ணாடியை எடுத்து சென்றனர். நேற்று இரவே அந்த துணை ஆணையாளர் பவன்குமார் ரெட்டி, அதே போன்று உதவி ஆணையர் நெல்சன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு அந்த விசாரணையை தொடங்கினர். இந்த நிலையில் திடீரென காவல்துறைக்கு ஒரு போன் மூலமா ஒரு தகவல் வந்துள்ளது. அதாவது ஒரு பகுதியில் காந்தி ரோடு சந்திப்பில் மேலும் ஒரு குண்டு இருப்பதாக தெரிவித்தனர். உடனடியாக அங்கு சென்று பார்த்தபோது ஒரு குண்டு கைப்பற்றப்பட்டது. சந்தேக பேரில் போலீசார் அங்கு சோதனை நடத்திய போது மேல ஒரு 5 குண்டுகள், அதாவது 6 குண்டுகள் வரை தற்போது போலீசார் கண்டெடுத்துள்ளனர். முதல் கட்ட விசாரணையில் அந்த குண்டு அந்த இடத்திலிருந்து அருகாமையில் உள்ள அந்த இந்து மிஷன் என சொல்லப்படும் மருத்துவமனைக்கு அருகாமையில் உள்ள அந்த ராணுவ குடியிருப்பு சென்று விசாரணை நடத்தினர். அங்கு எதுவுமே பயிற்சி அளிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கிழக்கு தாம்பரம் பகுதியில் உள்ள அந்த விமானப்படை பயிற்சியத்தில் நேற்றைய தினம் ஒரு 6 மணியிலிருந்து 7 மணி வரை துப்பாக்கி பயிற்சி அளிக்கப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் போலீசார் அங்கு விரைந்து சென்று அந்த குண்டுகளை எடுத்து சென்று தற்போது அங்கு காண்பித்துள்ளனர். அந்த விமானப்படையிலிருந்து தற்போது வரைந்து ஒரு அதிகாரமான பூர்வமாக இது மாதிரி இங்க பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த குண்டு எங்கிருந்தா வந்துள்ளதா என்பது மட்டும் தெரிவிக்கவில்லை. மேலும் இது AK-47 துப்பாக்கி போன்று இருப்பதாகவும் அதே போன்று AKவில் பல வகை துப்பாக்கிகள் இருப்பதாக தற்போது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் எங்கிருந்து குண்டுகள் வர வைக்கப்பட்டது அதிகாரமாக தெரிவிக்கப்படும் என போலீசார் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் நேற்றைய தினம் இந்த விமானப்படை பயிற்சியிலிருந்து துப்பாக்கி சூடு பயிற்சி நடைபெற்றது மட்டும் தற்போது தெரிய வந்துள்ளது. போலீசார் தற்போது இந்த அதாவது இந்த கோணத்தை வேகமாக நடவடிக்கை தீவிரமாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.